ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது லாஸ்ட் வீக் வெனஸ்டே ஏப்ரல் 2 அன்னைக்கு எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு சின்ன பாப்பாக்கு 10th இங்கிலீஷ் போர்டு எக்ஸாம், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு என் தம்பியோட டெத் ஆனிவர்சரி. ஸோ அதுக்காக ஒரு 25 to 30 மெம்பர்ஸ்க்கு நான் வந்து ஃபுட்டு வீட்லேயே ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ அதுக்கு தான் அன்னைக்கு நானும் அம்மாவும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகல. 2 கிலோ பிரிஞ்சி, ஒரு 30 முட்டை, தயிர் பச்சடி, இதுதான் நான் அன்னைக்கு செஞ்சது. என் தம்பி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ அதுலேருந்து வருஷம் நான் எப்பயுமே இந்த மாதிரி வீட்லேயே ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன். அன்னைக்கு கோயில்லையும் அன்னதானம் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் என் தம்பிக்கு என் சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வருஷம் என் கையிலேயே செஞ்சு கொடுப்பேன். எவ்வளோ குவான்டிட்டி முடியுதோ, என்ன செய்ய முடியுதோ அதை தான் செஞ்சு கொடுப்பேன். யார் ரூபத்தில்னா என் தம்பி வந்து என்கிட்ட அதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். கூட பிறந்தவங்க இருக்கிறதுன்றது மிகப்பெரிய சந்தோஷம், பலம், வரம் எல்லாமே. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சமாதானமாக போயிடுங்க. ஒரு நேரம் நம்ம மன்னிப்பு கேட்கவோ சமாதானம் அடையவோ அவங்கள தேடும் போது அவங்க இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய வலியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கூட பிறந்தவங்களோட சந்தோஷமாக விட்டு கொடுத்து இருங்க. என் தம்பியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்வீட்டான கைண்டான ஒரு பர்சன் அவர் எங்களை விட்டு போனாலும் அவரோட ப்ரெசன்ஸை நாங்கள் உணர்ந்துட்டே தான் இருக்கிறோம். என்னோடவே தான் அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சமாக வடை, பாயசம், கேசரி எல்லாமே பண்ணியிருந்தேன். என்னது வேலை செய்ய வேணாமா? வேலை செய்ய வேணாமா? அப்பனே எங்க நீவி எங்க சிரிச்சு மயக்காத. எங்க பாரு, சிரிச்சு மயக்காத. நான் வேலை செய்யணும்ல, கையை பிடிச்சிக்கிறேன். நீவி கையை விடுறா. என்ன பாக்குற? யாரு பாக்குற? ஒன்னு எடுக்கிறாங்களா? நிவி இங்க பாரு, தங்கப்பிள்ள. சமையல்லாம் முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் நிவி பாப்பா கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு காக்காக்கெல்லாம் படைச்சிட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஃபுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் அன்னைக்கு வந்து எப்பயுமே என் கூட பேக் பண்ணுவாங்க. அன்னைக்கு பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுனால அவங்கள கூப்பிட்டுறதுக்காக போயிட்டாங்க. ஒரு 12:30 போல் நானும் எங்கள் நாத்தனாரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பித்தோம். சாப்பாடு டைம்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1 மணிக்கெல்லாம் நாங்கள் போய் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். நாங்கள்லாம் வேலை செய்கிறத பார்த்துட்டு யோஷி பாப்பாவும் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து எங்கள் கூட எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போய் தான் கொடுக்கணும். நல்ல வெயில். சரி, பசி நேரத்துக்கு லன்ச் டைம்குள்ளே கொடுக்கணுமே நானும் எங்கள் நாத்தனாரும் தான் கிளம்பி போனோம். போய் கொடுத்த உடனே ஒரு 2 நிமிஷத்துல எல்லாரும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மன திருப்தியோட நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ.